அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மோகத்தை முனி வீண் ஆசைகளை வெறுத்துவிட வேண்டும். அதாவது நிலையில்லாத பொருள்கள் மேலுள்ள ஆசையை தவிர்க்க வேண்டும். இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். திருசங்கரத்தூர் என்னும் ஊரில் மதன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அதிக பணம், ஆடம்பரமான வாழ்க்கை இவையெல்லாம் அவன் மனதை முழுவதும் ஆட்கொண்டிருந்தன. அதனால் நிலையில்லாத பொருள்களின் மீது அவனுக்கு அதிக ஆசை உருவானது. அந்த ஆசைகளை நிறைவேற்ற முயன்று அவன் அளவில்லாமல் பணம் செலவழித்தான். நாளடைவில் உழைப்பில் அவன் கவனம் குறைந்தது. மன அமைதியும் அவனை விட்டு விலகியது. ஒருநாள் தன் குறைகள் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் கோவிலுக்கு சென்று கடவுளிடம் மனமுருகி வேண்டினான். கோவிலிலிருந்து வெளியே வரும்போது அங்கிருந்த ஒரு முனிவர் மதனை அழைத்து, "உன் மனம் ஏன் குழப்பத்தில் உள்ளது?" என்று கேட்டார். மதன் தன் மனக்கவலை அனைத்தையும் அவரிடம் பகிர்ந்தான். அதற்கு முனிவர், "நிலையில்லாத பொருள்களின் மீது ஆசை கொண்டால் மனம் அமைதியை இழக்கும். ஆசையை அடக்கினால் வாழ்க்கை சீராகும்" என்று அறிவுரை கூறினார். அந்த வார்த்தைகள் மதனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அதன் பிறகு அவன் தேவையற்ற ஆசைகளை விட்டு விலகி மீண்டும் உழைப்பில் கவனம் செலுத்தத் தொடங்கினான். இதனால் அவன் வாழ்க்கை மெதுவாக நல்ல வழியில் சென்றது. மன அமைதியும் கிடைத்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: வீண் ஆசைகளை வெறுத்து விலகு. ஆசையை அடக்குவதே மன அமைதியான வாழ்க்கையை பெறும் முதல் படி. இத்துடன் ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகளின் மகர வர்க்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.